இப்போ illustration 29 வந்து பார்க்கலாம். A workman takes 9 hours to complete a job on daily wages and 6 hours on a scheme of payment by results. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு ஆக்சுவலாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் தான் ஆகுது. ஆனால் 9 மணி நேரம் மாதிரி இப்போ வந்து ஒரு நாளைக்கு 9 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி அப்படின்னா 9 மணி நேரம் வருதா, அந்த மாதிரி ஒர்க்கு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அவனுக்கு தேவைப்படுது, அதுதான் அந்த 9 ஹவர்ஸுங்கிறது. ஆனால் பேமெண்ட்ஸ் பை ரிசல்ட்ஸை பொறுத்து இருந்தது அப்படின்னா, நீ வந்து இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணினா உனக்கு காசு, அவ்வளோதான். அந்த மாதிரி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா 6 மணி நேரத்துலேயே அவன் அந்த வேலையை முடிச்சிடுறான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு பீரோ செஞ்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பீரோவை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பீரோ செஞ்சினா உனக்கு இவ்வளோ காசு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா 6 மணி நேரங்கிறது கணக்கு. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அவன் வேலைக்கு வரான். ஒரு நாள் ஃபுல்லாக அவன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஓகே, அந்த இண்டஸ்ட்ரியில் பீரோலாம் வந்து செய்வாங்க. இப்போ அந்த பீரோ செய்கிற இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. ஸோ ஒரு நாளைக்கு அவன் அந்த பீரோவை செஞ்சுட்டு மீதி 3 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அவன் முடிச்சுட்டு மீதி 3 மணி நேரம் சும்மா இருக்கான். ஸோ இதுதான் இதுக்கு அர்த்தம். 9 hours to complete a job on daily wages. தினசரி கூலி. இன்றைக்கி நீ வந்தீங்கன்னா உனக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னா அவன் வந்து 9 மணி நேரமும் அங்கே இருக்கான், ஓகே. ஆனால் பேமெண்ட் பை ரிசல்ட்ஸ் பேஸஸாக இருந்தது. நீ இந்த எவ்வளோ நேரம் இருக்கியோ அதை நான் பார்க்க மாட்டேன், நீ இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண, இந்த பீரோவை நீ செஞ்சு கொடுத்த அப்படின்னா உனக்கு இவ்வளோ சம்பளம் தரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அவன் வந்து ஒரு பீரோவை செஞ்சு முடிக்க 6 மணி நேரம் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்னு சொல்லலாம். ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னா, ஹிஸ் ஹார்லி ரேட் இஸ் 25 பைசே. ஒரு மணி நேரத்துக்கு அவன் எவ்வளோ சம்பாதிப்பானா 25 பைசா. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு அந்த ஒர்க்கருக்கு நீங்கள் 25 பைசா கொடுத்தா போதும். த மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் 4. ஸோ நம்ம பீரோ எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த பீரோக்கு மெட்டீரியல் தேவைப்படும். ஸ்டீல் பீரோவாக இருக்கலாம், வுட் பீரோவாக இருக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 4 ரூபா, ஓகே. அண்ட் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆர் ரிகவர்ட் அட் 150% ஆஃப் த டோட்டல் டைரக்ட் வேஜஸ். இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்னால், இப்போ அந்த ஃபேக்ட்ரியில் வந்து லைட்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் வந்து அங்கே நிறையா மெஷின்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த மெஷின்ஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி செலவாகும். அந்த மாதிரி இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஓவர் ஹெட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆக்சுவல் பேஸஸில் ரிகவர் பண்ண மாட்டோம். இதை வந்து ஒரு எஸ்டிமேட் பேஸஸில் தானே ரிகவர் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட டைரக்ட் காஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே போட முடியாது இல்லையா. அதை வந்து ஒரு எஸ்டிமேட் பேஸஸில் அந்த ப்ராடக்ட் கூட ஆட் பண்ணுவோம், கரெக்டாக. அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட ப்ராஃபிட் ஆட் பண்ணி அப்படி தானே நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். ஸோ டைரக்ட் காஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் தான் ஒரு இன்டைரக்ட் காஸ்ட். அந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஒரு எஸ்டிமேட் பேஸஸில் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். அது எவ்வளோ அப்படின்னா 150% ஆஃப் த டோட்டல் டைரக்ட் வேஜஸ். மொத்த டைரக்ட் வேஜஸ் எவ்வளவோ அதில் 150%. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லேபர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். மெட்டீரியல் லேபரை சேர்த்தா ப்ரைம் காஸ்ட் வரும். அது தெரியும் இல்லையா, காஸ்ட் ஷீட்டில் படிச்சிருப்போம்ல, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணால் ப்ரைம் காஸ்ட் வரும். அது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணால் ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும் அப்படின்னு படிச்சிருப்போம்ல. ஸோ இதுதான் போட போகிறோம். ஸோ லேபரில் 150% வந்து ஓவர் ஹெட்ஸ், ஓகேவா. calculate the factory cost of the product under the following methods அப்படின்னு கொடுத்து டைம் ரேட் சிஸ்டம், ஹால்சே பிளான், ரோவன் பிளான் அப்படின்ட்டு 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட்டை நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா லேபர் காஸ்ட் தெரியணும். ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் எப்படி வரும், நீங்கள் வந்து காஸ்ட் ஷீட் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த சம்மில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கொடுக்கல. மெட்டீரியல் 4 ரூபான்னு கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ டைரக்ட் லேபர் நம்ம கேல்குலேட் பண்ணோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். இது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். அதுக்கப்புறமும் இருக்கும். அதுக்கப்புறம் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட். ஸோ இது கூட அட்மின் ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சம்மில் அது தேவையில்லை, ஏன்னா இந்த சம்மில் ஃபேக்ட்ரி காஸ்ட் மட்டும்தான் போட சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இதை போடுறதுக்கு நமக்கு டைரக்ட் லேபர் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். அழைச்சி விட்டேன், ஓகே. இதை போடுறதுக்கு டைரக்ட் லேபர் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ அந்த டைரக்ட் லேபரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த 3 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த 3 மெத்தட்லேயும் வேறு டைரக்ட் லேபர் வரும்ல, அப்போ இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டும் வேறு வரும். ஸோ நம்ம 3 மெத்தடும் போடணும். டைம் ரேட்டு, ஹால்சே பிளான், ரோவன் பிளான் போட்டு 3த்துக்கும் வேறு டைரக்ட் லேபர் வரும். அதனால் வேறு ஃபேக்ட்ரி காஸ்ட்டும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு போட்டுக்கலாமா. ஸோ கேல்குலேஷன் ஆஃப் லேபர் காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதும் போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. இப்போ வந்து 3 காலம் மாதிரி ஓப்பன் பண்ணி 4 காலம். ஸோ பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டு இந்த ஒரு பிளான் பேரும். ஃபஸ்ட்டு டைம் ரேட் சிஸ்டம் ஏ அப்படின்னு போட்டு டைம் ரேட், பி வந்து ஹால்சே, சி வந்து ரோவன் அப்படின்னு போட்டுக்கலாம்.
இப்போது நம்ம டைம் ரேட் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணலாம். என்ன டைமு அது கூட ரேட்டை மல்டிபிள் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ டைம் ரேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டைம் இன்ட்டு ரேட், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்படி போட்டுக்கலாம் காலம் மாதிரி, புக்கில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதை விட இப்படி ஹெட்டிங் மாதிரி போட்டு அப்படி எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி அப்படின்னு போட்டு டைம் ரேட் சிஸ்டம் இப்படின்னு போட்டால் ஈஸியாக இருக்கும். இதில் ஏன்னா இது ஒரே ஒரு எம்ப்ளாயி மட்டும்தானே இருக்காங்க, அதனால் இப்படியே வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ டைம் ரேட் சிஸ்டமில் லேபர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, நான் ஃபஸ்ட்டு புக்கில் இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி போடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி போடுறது இதுவும் வந்து ஓகே தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டுக்கலாம். இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு தேவை கிடையாது. ஸோ டைம் ரேட் சிஸ்டம் அப்படின்னா டைம் எவ்வளோ எடுத்திருக்காங்க, டைம் டேக்கன் இன்ட்டு ரேட்டு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ டைம் டேக்கன் என்னத்தை எடுக்கணும், இப்போ 9 ஹார்ஸ் எடுக்கணுமா இல்லை 6 ஹார்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா, ஆனால் டெய்லி வேஜஸ், இப்போ டைம் ரேட்னால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தானே. பீஸ் ரேட்னா தான் எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து. ஸோ அது டைம் ரேட்டுங்கிறதுனால எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ 9 ஹார்ஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் 9 ஹார்ஸ் இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ, டைம் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டைம் ரேட் வந்து 0.25 பைசே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி 225 பைசே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 பைசே அப்படின்னா 0.25 rupees. ஸோ 1 rupee is equal to 100 பைசே. அப்போ 25 பைசேனா 0.25 rupee. அதனால் இன்ட்டு ருபீஸ் 0.25 போட்டோன்னா ருபீஸ் 2.25 கிடைக்கும். அவ்வளோதான் வந்து டைம் ரேட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு பி வந்து ஹால்சே பிளானா. ஸோ ஹால்சே பிளானில் ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஹால்சே பிளானில் ஹால்சே ப்ரீமியம் பிளான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, ஹால்சே ஒயர் பிளான் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஒன்றுமே கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா ப்ரீமியம்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். புக்கில் வந்து அப்படி தான் போட்டிருக்காங்க. ஹால்சே ப்ரீமியம் பிளானா ஹால்சே ப்ரீமியம் பிளானா ஹால்சே ஒயர் பிளானா அப்படின்ட்டு கொடுக்காமல் இருந்தாங்கன்னா புக்கில் வந்து ஹால்சே ப்ரீமியம் பிளான்னு அசியூம் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தது எக்ஸாமில் அப்படின்னா எதுக்கும் இருக்கட்டும், நீங்கள் ஹால்சே ப்ரீமியம் பிளானும் போட்டிருங்க, ஹால்சே ஒயர் பிளானும் போட்டிருங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்கு டைம் இருந்துச்சு எக்ஸாமில் அப்படின்னா ஹால்சே ப்ரீமியமும் போடுங்க, ஹால்சே ஒயரும் போடுங்க. ஆனால் புக்கில் வந்து ஹால்சே சும்மா கொடுத்துருந்தாங்கன்னா ஹால்சே ப்ரீமியம்ங்கிற அசம்ஷனில் தான் போடுறாங்க. ஸோ ஹால்சே பிளானோட ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்கா? போன சம்மில் போட்டோம்ல அதே தான். டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ப்ளஸ் certain percentage. என்ன percentage? ஹால்சே ப்ரீமியம் பிளான்னா 50/100, ஹால்சே ஒயர் பிளான்னா 33 1/3%. ஸோ 50/100 இன்ட்டு டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு அப்படின்னு தானே போடுவோம். ஸோ டைம் டேக்கன் வந்து எவ்வளோ, டைம் டேக்கன் வந்து நம்ம எந்த டைமை எடுத்துக்கணும் அப்படின்னா இதை எடுத்துக்கணும், 6 ஹார்ஸ் எடுத்துக்கணும். டைம் ரேட் ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம வந்து இந்த 9 ஹார்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நாளுக்கு 9 ஹார்ஸ் அப்படின்னா டைம் ரேட் அப்படிங்கிறதுனால நம்ம எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணுறோமோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபேக்ட்ரியில் அந்த ஒர்க்கர் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபேக்ட்ரியோட டைம் வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா அவர் வந்து 6 மணி நேரத்தில் ஒர்க்கை முடிச்சிட்டாலும் அவர் 9 மணி நேரத்துக்கான சம்பளத்தை வாங்கணுன்ட்டு அவர் வந்து சும்மா இருப்பார், அங்கே ஃபோன் பேசிகிட்டு இருப்பார், பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி 9 மணி நேரம் அவர் ஆஃபீஸில் இருப்பார், அந்த ஃபேக்ட்ரியில் இருப்பார். அப்போ தான் அவரால் சம்பாதிக்க முடியும். அதனால் டைம் ரேட்டில் 9 மணி நேரம் எடுக்கிறோம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இது வந்து பீஸ் ரேட்டை பொறுத்து இருக்குது. ஹால்சே பிளான் வந்து அந்த ஒர்க்கர் வந்து எவ்வளோ டைமை சேவ் பண்ணியிருக்காங்கங்கிறது தானே நம்ம பேஸ் பண்ணி போடுறோம். ஸோ 9 மணி நேரம் ஃபேக்ட்ரி இருந்தாலும் அவர் 6 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டாரு, வெரி குட் அப்படிங்கிறதுனால டைம் டேக்கன் வந்து 6 மணி நேரத்தை தான் இருக்கணும். 6 மணி நேரம் இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ, அதே ரேட் தான் 0.25 பைசே, சாரி 25 பைசே. ஸோ 0.25 ப்ளஸ் 50%. ஸோ 50/100. அவர் வந்து இவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஒரு போனஸ் கொடுக்க மாட்டிங்களான்னு கேட்குறாரு. அதனால நம்ம 50% போனஸ் தரோம். இன்ட்டு டைம் சேவ்டு வந்து எவ்வளோ, ஒரு நாளைக்கு 9 மணி நேரம், ஆனால் அவர் 6 மணி நேரத்துலேயே முடிச்சிட்டாரு. அப்போ வந்து 3 மணி நேரம் டைம் சேவ்டு இன்ட்டு 0.25. ஸோ இதுக்கு ஆன்சர் போட்டிங்கன்னா 1.88 வரும். இது போட தெரியல, கேல்குலேட்டர்லையே இப்படி டேரெக்டாக போடுங்க. 6 × 0.25 என்னதுன்னு ஆன்சர் எழுதி அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் எழுதி அதில் அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து டைப் பண்ணி ஆட் பண்ணி அப்படி போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேல்குலேட்டரில் 6 × 0.25 m+ன்னு போட்டு 50/100 × 3 × 0.25ன்னு போட்டு அது m+ கொடுத்து MRC கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் கேல்குலேட்டர்லேயே உங்களால் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டிங்கன்னா உங்களால் எக்ஸாமில் டைம் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரோவன் பிளான். ரோவன் பிளானோட ஃபார்முலா வந்து என்னது? ரோவன் பிளானோட ஃபார்முலாவும் அதே ஃபார்முலாவை தான் ஃபஸ்ட்லேருந்து இப்படியே எழுத போகிறீங்க. ஸோ ஒரு ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான்.
ஹால்ஸே ப்ரீமியம் ஹால்ஸே ஒயராக இருந்தாலும் சரி ரோவனாக இருந்தாலும் சரி ஒரு ஃபார்முலாவை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லா ஃபார்முலாவும் போட்டலாம். டைம் டேக்கன் இன்ட்டு ரேட், இந்த 50/100க்கு பதிலாக டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலவுட் அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஸோ புக்கில் வந்து டைம் சேவ்டு டிவைடட் பை டைம் அலவுட் இன்ட்டு டைம் டேக்கன் போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்று தான். நான் என்னமோ புதுசாக ஃபார்முலா சொல்லலை, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலவுட்னு போடுறேன். புக்கில் டைம் சேவ்டு டிவைடட் பை டைம் அலவுட்னு போடுவாங்க. எப்படி இருந்தாலும் அது ரெண்டுமே ஒன்று தானே. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் வந்து எவ்வளோ போனதில் போட்டால் அதே தான் 6. ஹார்லி ரேட் வந்து 0.25 ப்ளஸ் டைம் டேக்கன் வந்து 6 டிவைடட் பை டைம் அலவுட் வந்து எவ்வளோ, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, 9 மணி நேரம். 9 டிவைடட் பை 9 இன்ட்டு 3 டைம் சேவ்டு வந்து 3 இன்ட்டு 0.25. ஸோ இதை நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும், ₹2. ஸோ அவ்வளோதான், நம்ம லேபர் காஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லேபர் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எவ்வளோன்னு போட்டுடலாமா. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நம்ம காலம் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் பர்டிகுலர்ஸ். ஸோ புக்கில் வந்து இந்த லேபர் காஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கும் காலம் மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி வேணாலும் போடலாம், இல்லை லேபர் காஸ்ட்டு இல்லை காலமாக பிரித்து வேணாலும் போடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டில் போட போகிறோம். அவ்வளோதான். மெட்டீரியல் லேபர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். ஆனால் இந்த சம்மில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ மெட்டீரியலில் லேபரையும் மட்டும் ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வந்துடும். அது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்துடும். ஸோ நான் ஷார்ட் ஃபார்மாக FOH FC அப்படின்னு போடுறேன். நீங்கள் எக்ஸாமில் எப்போதுமே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ மெட்டீரியல் எவ்வளோ அப்படின்னா ₹4 அவங்களே கொடுத்துட்டாங்க. கரெக்டாக. ஸோ மெட்டீரியல் வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க. 4 மூணுத்துக்குமே அதே தான் வரும். 4. நெக்ஸ்ட்டு லேபர் வந்து எவ்வளோ, லேபர் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு இதுக்கும் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2.25 1.88 2.25 1.88 2. இப்போ இதை ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். ஸோ 6.25 5.88 6. இது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் என்னான்னு கொடுத்துருந்தாங்க, 150% ஆஃப், இங்கே இருக்குது பாருங்கள், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆர் ரெக்கவர்ட் அட் 150% ஆஃப் த டோட்டல் டைரக்ட் வேஜஸ். அப்போது டைரக்ட் வேஜஸில் 150% வந்து எடுக்கணும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எப்படி போடணுன்னா லேபர் இன்ட்டு 150% அப்படின்னு போடணும். அப்போ இந்த 2.25 இன்ட்டு 150% அப்படின்னு கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா 3.38ன்னு வரும். ஸோ கால்குலேட்டரில் நீங்கள் எப்படி போடுவீங்க, 2.25 இன்ட்டு 150 டிவைடட் பை 100 அப்படின்னு போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகேவா? 2.25 இன்ட்டு 150% சிம்பிள் இருக்கும்ல, அதை அப்படியே டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ எவ்வளோ டைம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் சேவ் பண்ணுங்கள். அதே மாதிரி 1.88 இன்ட்டு 150% போட்டிங்கன்னா 2.82 கிடைக்கும். 2 இன்ட்டு 150% போட்டோன்னா 3 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்துடும். 9.63 வரும். இது 8.70, இது 9. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் 30. இது ரொம்ப ஈஸி. ஸோ அதை நான் போட்டு காமிக்கல, புக்லேருந்தே சொல்கிறேன். அ ஒர்க்கர் அண்டர் த ஹால்சே மெத்தட் ஆஃப் ரெம்யூனரேஷன் ஹேஸ் அ டே ரேட் ஆஃப் ₹12 per week of 48 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 48 மணி நேரத்துக்கான சம்பளம் தான் ₹12. நம்ம எப்போதுமே ஆறுன்னு போடுறது என்னது, ஹார்லி ரேட்டுன்னு அர்த்தம். ஹார்லி ரேட்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது. இது வந்து 48 மணி நேரத்துக்கு ₹12 கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ, 12 டிவைடட் பை 48ன்னு போட்டால் வந்துடும். அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதுமே ஹார்லி ரேட்னு போடணும். இங்கே வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து ஆர்னு போடுறோம்ல, இந்த ஆர் வந்து ஹார்லி ரேட்னா ரேட் பர் ஹார் அப்படின்னு, ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு தான் போடணும். ஸோ இவங்க 12 ருபீஸுங்கிறது 48 மணி நேரத்துக்கு. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோங்கிறதுனால 12 டிவைடட் பை 48 போட்டோன்னா நமக்கு 0.25 வருது. ஓகே. ப்ளஸ் அ காஸ்ட் ஆஃப் லிவிங் போனஸ் ஆஃப் 10 பைசே பர் ஹார் ஒர்க்குடு. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பைசே போனஸ் தருவோம். அது எதுக்குன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்காக. அப்படின்னா இன்ஃப்ளேஷன்லாம் இருக்கும்ல. ஸோ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ நமக்கு இவ்வளோ சம்பளம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இன்னும் 2-3 வருஷம் போக விலைவாசிலாம் ஏறிட்டே இருக்கும்ல, அதுக்காக ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் கொடுப்பாங்க. இதை வந்து DA அப்படின்னு சொல்லுவோம், டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் சேலரியில் இதெல்லாம் படிப்பீங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு அவங்க டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் லிவிங் போனஸ் வந்து எவ்வளோனா ஒரு மணி நேரத்துக்கு 10 பைசா. ஓகே. ஹீ இஸ் கிவன் 8 hours டாஸ்க் டு பெர்ஃபார்ம்.
அப்படின்னா நீங்கள் வந்து டைம் அலௌடு வந்து இருக்குல்ல, நீ வந்து இந்த இவ்வளோ மணி நேரத்தில் இவ்வளோ வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் டைம் அலௌடு. அந்த டைம் அலௌடு எவ்வளோனா 8 மணி நேரம். ஸோ அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் கொடுக்குறாங்க அந்த ஒர்க்கருக்கு. ஓகே, விச் ஹி பர்ஃபார்ம்ஸ் இன் 6 hours. அவங்களுக்கு 8 மணி நேரம் கொடுக்குறாங்க, ஆனால் அவன் 6 மணி நேரத்துலேயே வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். ஸோ டைம் அலௌடு வந்து 8 மணி நேரம், டைம் டேக்கன் வந்து 6 மணி நேரம். அப்போ எத்தனை மணி நேரம் அவன் சேவ் பண்ணியிருக்கான்? 2 மணி நேரம் சேவ் பண்ணியிருக்கான். ஓகே, ஹி இஸ் அலௌட் 30% ஆஃப் த டைம் சேவ்ட் ஆஸ் ப்ரீமியம் போனஸ். நீங்கள் வந்து டைமை சேவ் பண்ணிங்க அப்படின்னா 30% நாங்கள் உங்களுக்கு போனஸ் தருவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம வந்து 50% போடுவோம், 33.33%, அதாவது 33.1/3% போடுவோம்ல, அந்த பர்சன்டேஜ்க்கு பதிலாக 30% போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்டெரக்டாக. அவ்வளோதான். ஸோ நம்ம இங்கே வந்து போடுறோம்ல, ஹால்சே பிளான், ரோவன் பிளானில் ஹால்சே ப்ரீமியம் பிளான்லலாம் போடுறோம்ல, இங்கே 50%ன்னு போடுறோம்ல, இந்த 50%க்கு பதிலாக 30% போட போகிறோம் இந்த சம்மில். ஏன் போடுறோன்னா அவங்க கொடுத்துருக்காங்க இந்த மாதிரின்ட்டு. ஓகேவா? ஸோ 30% ஆஃப் த டைம் சேவ்டு தான் போனஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, வாட் வுட் பி ஹிஸ் ஏர்னிங்ஸ் அண்டர் ஹால்சே பிளான் அண்ட் ரோவன் பிளான் இப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அந்த ஏர்னிங்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்காக ஒரு போனஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எப்படி போடுவோம்? ஹால்சே பிளான்னா எப்படி போடுவோம்? டைம் டேக்கன் இன்டூ ரேட் ப்ளஸ் சர்டன் பர்சன்டேஜ் போடுவோம். 50% போடுவோம், இல்லைனா 33.1/3% போடுவோம். ஆனால் இந்த சம்மில் 30% கொடுத்ததுனால நம்ம 30% தான் போடணும். ஸோ புக்கில் ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டினில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் தான் ப்ரீமியம் போனஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து 50% அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் தான் போடணும். பர்சன்டேஜ் கொடுக்கலனா நீங்கள் ஃபார்முலாவில் என்ன படிச்சிங்களோ அதை போடுங்க. இன்ட்டு டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு அப்படின்னு போடுவோமா? டைம் டேக்கன் வந்து எவ்வளோ? டைம் டேக்கன் வந்து அவன் 6 மணி நேரம் தான் எடுத்திருக்கான். டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ? 12/48ன்னு போட்டோன்னா அதான் 0.25 ப்ளஸ் 30/100 ஆஃப் டைம் சேவ்டு. டைம் சேவ்டு வந்து எவ்வளோ? அவனுக்கு எவ்வளோ மணி நேரம் கொடுக்குறாங்க? 8 மணி நேரம். எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கிறான்? 6 மணி நேரத்துலேயே முடிக்கிறான். அப்போனா 2 இன்ட்டு 0.25 இது போட்டோன்னா நமக்கு 1.65 வந்து வரும். ஓகே, 1.65. இப்போ என்ன பண்ணணும்னா, காஸ்ட் ஆஃப் லிவிங் போனஸை ஆட் பண்ணணும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது? 10 பைசே பர் ஹார் ஒர்க்கடு. ஒரு மணி நேரத்துக்கு 10 பைசே. நீ எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்க? 6 மணி நேரம் தான், 6 மணி நேரம் தான். இந்த 8 மணி நேரம் வந்து நான் உனக்கு கொடுத்த டைமு, ஆனால் நீ 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணியிருக்க. 6 மணி நேரத்தில் நீ முடிச்சிட்டே, வெரி குட். அதனால் லிவிங் இண்டெக்ஸும் நான் உனக்கு 6 மணி நேரத்துக்கு தான் தருவேன். ஏன்னா வந்து பர் ஹார் ஒர்க்கடு நம்ம 2 மணி நேரம் சும்மா இருந்தாங்க, 6 மணி நேரம் தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த லிவிங் இண்டெக்ஸும் அந்த 6 மணி நேரத்துக்கு தான் நம்ம தரப்போகிறோம். ஸோ எவ்வளோனா 6 hours இன்ட்டு 10 பைசே, 6 இன்ட்டு 0.10 போட்டோன்னா 0.6ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 1.65ஐயும் 0.6ஐயும் ஆட் பண்ணோன்னா 2.25 கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். அதே மாதிரி ரோவன் பிளானோட ஃபார்முலா வந்து என்னது? ரோவன் பிளானில் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி போடுவோம்? டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு. அந்த என்னமோ வந்து என்னது? டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலௌடு அப்படின்னு போடுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். அது கூட காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸை ஆட் பண்ணிங்கன்னா ஏர்னிங்ஸ் அண்டர் ரோவன் பிளானும் வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகே, next illustration 31. In a factory, guaranteed wages at the rate of rupees 1.8 per hour are paid in a 48-hour week. Guaranteed rate அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபேக்ட்ரியில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரேட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. என்னென்னா, நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்க அப்படின்னா 1.8 per hour வந்து நான் உங்களுக்கு தரேன், சம்பளம் தரேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஃபேக்ட்ரி வந்து ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. ஸோ 48 இன்ட்டு 1.8 போட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்டாக? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, பை டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் டு மேனுஃபேக்சர் 1 unit of a product 20 minutes are taken. The time allowed is increased by 25%. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது மூமெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. கரெக்டாக? இப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெஷினில் போகணும், அதுக்கு அடுத்தது அந்த ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஒரு மெஷின் 1ல் வந்து போகணும். இந்த மாதிரி இருக்குன்னு ரா மெட்டீரியல் இருக்குது, அது வந்து மெஷின் 1ல் வந்து போகணும். அப்புறம் மெஷின் 2ஓட ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும்ல, அது வந்து மெஷின் 1ஓட ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும்ல, அது மெஷின் 2ஓட ரா மெட்டீரியலாக இருக்கும். இந்த மாதிரி திரும்பி ஃபினிஷ்டு
குட்ஸ் போகும், அது வந்து அடுத்தது ரா மெட்டீரியல் இந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஓகேவா? இப்போ என்னென்னா, இப்போ மெஷின் 1லேருந்தோட அவுட்புட் வருதுல, ஃபினிஷ்ட் குட்ஸ் வருதுல, அதை கொண்டு போய் மெஷின் 2க்கு எடுத்துகிட்டு போய் போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மெஷின் 2 வந்து மெஷின் 1க்கு பக்கத்தில் இல்லாமல் வேறு ஒரு ரூமில் இருக்குது அப்படின்னா மூமெண்ட் ஆகுதுல்ல, மூமெண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ இதை எப்படி கம்மிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. சாரி, எனக்கு ஒரே காஃபாக இருக்குது, அதனால நான் பாஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். பாஸ் பண்ணி இருமிட்டு அந்த மாதிரி பண்ணி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, ஒரு மெஷினோட அவுட்புட் வந்து இன்னொரு மெஷினுக்கு இன்புட்டாக இருக்குது அப்படின்னா மூமெண்ட் வந்து எப்படி கம்மிப்படுத்தலாம். அப்போ மெஷின் 1யும் மெஷின் 2யும் பக்கத்தில் வச்சிடலாமா? ஸோ இந்த மாதிரி அன்னெசரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி கம்மிப்படுத்தி அந்த ப்ராடக்டை கம்மியான டைமில் ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. ஸோ இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி மூலியமாக ஒரு யூனிட் ஆஃப் அ ப்ராடக்டை 20 நிமிஷத்தில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் 20 நிமிஷங்கிறது எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ்னு இருக்காதுல்ல, ஆனாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 25% அலோவன்ஸ் தரோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 20 நிமிஷம் அப்படிங்கிறது டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி மூலியமாக எஸ்டிமேட் பண்ணது. ஸோ நிஜத்துலேயும் எக்ஸாக்டாக 20 நிமிஷம் தான் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுனால ஒரு 25% அலோவன்ஸ் அப்படின்னா 20 நிமிஷத்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலோவன்ஸ் வந்து தராங்க. டியூரிங் த வீக் ஏங்கிறது ஒரு மனுஷன், ஓகேவா? ஏங்கிற ஒரு ஒர்க்கர் வந்து என்ன பண்ணுறாருனா 180 யூனிட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, கால்குலேட் ஹிஸ் வேஜஸ் அண்டர் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏ சப்டிவிஷன் வந்து டைம் ரேட். ஸோ டைம் ரேட்னா என்னது? டைம் இன்ட்டு ரேட்டு. டைம் ரேட்டில் ஈஸியாக போட்டுடலாம், டைம் இன்ட்டு ரேட்டு. அது வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து நம்மளோட சம்பளம் இருந்ததுன்னா அதுதான் டைம் ரேட். ஸோ 48 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மணி நேரத்துக்கு 1.80 ரூபி. கரெக்டாக? என்னாச்சு, எழுதுனதெல்லாம் போயிடுச்சு. ஸோ 48 இன்ட்டு 1.80 போட்டோன்னா ₹86.4 கிடைக்கும். அவ்வளோதான் வந்து டைம் ரேட்டில். நெக்ஸ்ட்டு பீஸ் ரேட் வித் கேரண்டீட் வீக்லி வேஜ் அப்படின்னா நம்ம எப்போதும் பீஸ் ரேட்டில் எப்படி போடுவோம்? நம்பர் ஆஃப் பீசஸ் ப்ரொடியூஸ், அதில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன்டூ பீஸ் ரேட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத போடுவோம். ஸோ பீஸ் ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் கேரண்டீடு வீக்லி வேஜ் மூலமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ பீசஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த 1.8 per hour இருக்கா, ஒரு ஹவரில் எத்தனை பீஸ் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை எடுத்து டிவைட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ ரேட் பர் பீஸ் அப்படிங்கிறது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ மொத்தமாக நம்ம வந்து எவ்வளோ ரேட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது 1.8 per hour. கரெக்டாக? ஸோ ரேட்டு பர் ஹார் வந்து நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு பீஸ் ரேட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து எவ்வளோ பீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கரெக்டாக? நம்மளுக்கு வந்து எல்லாமே ஹவரை பொறுத்து இருக்குது, டைமை பொறுத்து தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பீஸ் ரேட் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஹார்ஸை வந்து நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸாக மாற்றணும். ஸோ ரேட் பர் ஹார் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதை வந்து நம்ம வந்து எத்தனை பீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்பர் ஆஃப் பீசஸ் இன் 1 hour, ஒரு மணி நேரத்தில் எத்தனை பீஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிவைட் பண்ணால் பீஸ் ரேட் வந்து கிடச்சிருமா? ஸோ ரேட் பர் ஹார் வந்து ஹாரை பொறுத்து இருக்குது. அந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை பீஸ் மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பீஸ்க்கு எவ்வளோ ரேட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நம்ம போட போகிறோம், இந்த ஃபார்முலா தான் போட போகிறோம். சாரி, வீடியோவில் இருமிக்கிட்டே இருக்கேன், சாரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து எத்தனை பீஸ் மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிறத கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அதுக்கு ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொன்னாங்க? 20 minutes. ஸோ பி சப்டிவிஷன் டைம் டு மேனுஃபேக்சர் 1 யூனிட் வந்து எவ்வளோ? 20 minutes. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? அலவன்ஸ் வந்து 25%. 20 minutesங்கிறது நம்ம டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி மூலியமாக கண்டுபிடிச்சது. அது எக்ஸாக்டாக 20 நிமிஷங்கிறது இருக்காது. அதனால் நம்ம 25% அலவன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆட் அலவன்ஸ் 25%. 20ல் 25% இருக்கணும். 20 × 25% போட்டிங்கன்னா 5 கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ 5 மினிட்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 25 மினிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு யூனிட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் 25 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து ஒரு யூனிட் 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 25 மினிட்ஸ். அப்போ 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை யூனிட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு யூனிட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 25 நிமிஷம் ஆகுது. ஒரு மணி நேரத்தில் எத்தனை யூனிட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும். ஸோ 1 ஹவருங்கிறது 60 மினிட்ஸ்னு சொல்லலாமா? ஸோ இதை க்ராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு எத்தனை யூனிட்ஸ்ங்கிறது கிடச்சிரும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 into 1 divided by 25. 60 into 1 divided by 25. 60 divided by 25 போட்டால் எவ்வளோ வருது? 2.5. 2.4. ஸோ 2.4 யூனிட்ஸ் வந்து ஒரு மணி நேரத்தில் உங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பீஸ் ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ பீஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, நம்மளுக்கு ஹார்லி ரேட் தெரியும். கரெக்டாக? ஹார்லி ரேட்டுங்கிறது தான் கொஸ்டினில் அந்த 1.8ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஹார்லி ரேட் டிவைடட் பை நம்ம இங்கே நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இன் 1 ஹவர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்ல, அது நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ பீஸ் ரேட்டுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஹார்லி ரேட் நமக்கு தெரியும். அப்போ ஹார்லி ரேட்னால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோங்கிறது, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு பீஸ் ரேட் வந்து கிடச்சிரும். ஸோ ஹார்லி ரேட் வந்து 1.8, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட்ஸ்? 2.4. ஸோ 1.8 டிவைடட் பை 2.4 போட்டோன்னா 0.5 கிடைக்கும். ஸோ ருபீஸ் 0.5 பர் யூனிட்னு சொல்லலாம், இல்லைனா பர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏர்னிங்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க பீஸ் ரேட்டில் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மேனுஃபேக்சர்டு இன்ட்டு பீஸ் ரேட். ஸோ இது ஈஸியாக தானே இருக்குது. நீங்கள் எப்படி பீஸ் ரேட்டை கண்டுபிடிக்கணுங்கிறது மட்டும் போட்டிங்கன்னா இது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எத்தனை யூனிட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க? 180 யூனிட்ஸா? 180 யூனிட்ஸ். ஸோ 180 இன்ட்டு பீஸ் ரேட் வந்து எவ்வளோ? இப்போ தானே போட்டோம் 0.75. ஸோ 180 இன்ட்டு 0.75 போட்டோன்னா 135 கிடைக்கும். ஓகேவா? ஸோ பி சப்டிவிஷன் போட்டோம். நெக்ஸ்ட்டு சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹால்சே ப்ரீமியம். ஸோ ஹால்சே ப்ரீமியம்னா நம்ம என்ன எத்தனை பர்சன்டேஜ் போடணும்? 50%. ஹால்சே ஒயர்னா 33 1/3%. இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றி போட்டுறாதீங்க. இங்கே கொஸ்டினில் ஹால்சே ப்ரீமியம் அப்படின்ட்டு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஹால்சே ப்ரீமியம் தான் வந்து போடணும். ஓகே, ஸோ இதில் டைம் டேக்கன் இருக்கும், டைம் அலௌடு இருக்கும், டைம் சேவ்டு வந்து இருக்கும். ஸோ டைம் டேக்கன் தான் வந்து 48 மணி நேரம், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 48 மணி நேரம். இப்போ டைம் அலௌடு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 180 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ நேரம் அலௌடு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இந்த போன சப்டிவிஷனில் வந்து போட்டோம்ல 25 மினிட்ஸ், இது வந்து என்ன? டைம் அலௌடு. டைம் டு மேனுஃபேக்சர் ஒரு யூனிட் வந்து 20 நிமிஷம், அலவன்ஸ் 20% தரும், அதுதான் 5 நிமிஷம். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா டைம் அலௌடு 25 நிமிஷம் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ 25 வந்து நிமிஷத்தில் இருக்குது, அது வந்து ஒரு யூனிட்க்கு. ஸோ 25 நிமிஷங்கிறது ஒரு யூனிட்க்கு, நம்மளுக்கு 180 யூனிட்ஸ்க்கு தேவை. ஏன்னா அந்த ஏங்கிற ஒர்க்கர் வந்து 180 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. இப்போ இது மினிட்ஸில் வரும். ஸோ மினிட்ஸை நம்ம ஹவராக மாற்றணும் அப்படிங்கிறது, மினிட்ஸை வந்து ஹாராக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டிவைடட் பை 60 போட போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 75 ஹார்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது புரியுதா? நம்ம 25 நிமிஷங்கிறது போன சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம். டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி மூலிமா 20 நிமிஷம்னு கொடுத்துருந்தாங்க. அலவன்ஸ் 5 நிமிஷம் ஆட் பண்ணால் 25 நிமிஷம், அதுதான் டைம் அலௌடு. அது வந்து ஒரு யூனிட்க்கு. அதனால் நம்ம 180 யூனிட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணுங்கிறனால இன்ட்டு 180 பண்ணுறோம். இப்போ பண்ணால் மினிட்ஸில் வரும், மினிட்ஸை ஹாராக மாற்றணுங்கிறதுக்காக டிவைடட் பை 60 போடுறோம். ஸோ 75 ஹார்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ டைம் சேவ்டு எப்படி கண்டுபிடிப்போம்? டைம் அலௌடு மைனஸ் டைம் டேக்கன். நீங்கள் வந்து 75 மணி நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் 48 மணி நேரம் தான் எடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் அவருக்கு 27 மணி நேரம் அவர் சேவ் பண்ணியிருக்கார். இப்போ ஏர்னிங்ஸ் வந்து போட்டுடலாமா? ஏர்னிங்ஸ் வந்து எப்படி போடுவோம்? டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு. கரெக்டாக? அப்போ ஹால்சே ப்ரீமியமில் அந்த என்னமோ வந்து என்னது? 50%, 50/100. ஸோ ஹால்சே ஒயர்னா 33 1/3 போடணும். அப்புறம் ரோவன் பிளான்க்கு என்ன வரும்? டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலௌடு அப்படின்ட்டு போடணும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலாலாம் குழப்பிடக்கூடாது. ஸோ டைம் டேக்கன் வந்து 48 இன்ட்டு ஹார்லி ரேட் தான் நம்ம ஆல்ரெடி தெரியல 1.8ன்னு கொடுத்துருந்தாங்களே, ப்ளஸ்
50% ஆஃப் டைம் சேவ்டு வந்து எவ்வளோ, டைம் சேவ்டு வந்து 27 இன்ட்டு ஹார்லி ரேட் இஸ் ஈக்குவல் டு 110.70 கிடைக்கும். நீங்கள் வந்து கால்குலேட்டரில் டைரெக்டாக போட்டுடலாம். ஸோ சி வந்து முடிச்சாச்சு, ஏபி அண்ட் சி வந்து முடிச்சாச்சு. டி வந்து ரோவன் பிளான். ஸோ ரோவன் பிளானோட அதே இந்த ஃபார்முலா மட்டும் மாற்றி போட்டால் அப்படியே வந்துடும். ரோவன் பிளானோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இஸ் ஈக்குவல் டு ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போடணும். ஓகே, டைம் டேக்கன் இன்டூ ரேட் ப்ளஸ் என்எம்ஓ ஆஃப் டைம் சேவ்டு இன்டூ ரேட்டு. அந்த என்எம்ஓ வந்து ரோவன் பிளானில் என்னது, டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலவுடு இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கில் வந்து டைம் சேவ்டு டிவைடட் பை டைம் அலோடு இன்ட்டு டைம் டேக்கன் போட்டிருப்பாங்க. நான் அந்த டினாமினேட்டரில் இருக்கிறது தான் மாற்றி போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டுன்னு ஹால்சே பிளானில் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 50%க்கு பதிலாக இது போடுறீங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். அதனால நான் ஃபார்முலாவை இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ டைம் டேக்கன் வந்து எவ்வளோ, 48 மணி நேரம். 48 மணி நேரம் இன்ட்டு 1.8 ப்ளஸ் டைம் டேக்கன் வந்து எவ்வளோ, டைம் டேக்கன் 48, டைம் அலோடு வந்து எவ்வளோ, டைம் அலோடு 75 இன்ட்டு டைம் சேவ்டு எவ்வளோ 27 இன்ட்டு 1.8. இது போட்டிங்கன்னா 117.50 வரும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சம். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் வந்து எது வந்து ட்விஸ்ட் அப்படின்னா அந்த பீஸ் ரேட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஸோ பீஸ் ரேட் வந்து நம்மளுக்கு ஹார்லி ரேட் வந்து இருக்குது. அப்புறம் ஹார்லி ரேட்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ரேட்டுங்கிறது. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா பீஸ் ரேட் வந்து கிடச்சிரும். ஸோ மீதி வந்து நம்மளே போட்டுடலாம். ஓகேவா?